வணக்கம். இன்று கொஞ்சம் பனிப்போர்வையை விலகி கொண்டு சூரியன் குட்டியாக எட்டி பார்க்குறார். அது அக்ஷு ரசிச்சு கொண்டு வாரா. வாங்க இனி வீட்டை போய் சமையலை பார்க்கலாம். இன்று கறிமிளகாயும் பலாக்கொட்டையும் அதோடு சேர்த்து கனவா மீனோட தலையையும் போட்டு ஒரு பால் கறி வைக்க போகிறேன். 200 கிராம் பலாக்கொட்டை, அதுக்கு 1 கிலோ கனவா மீனோட தலை எடுத்துருக்கிறேன். இனி இதுக்குள்ள உப்பு, மஞ்சள் தூள், பச்சை மிளகாய் போட்டு அவிய விடுவோம். இனி பக்கத்தில் 400 கிராம் கறிமிளகாயை வெட்டி வதங்க விட்டுருக்கிறேன். இது நுவரெலியாவிலிருந்து வர கறிமிளகாய் மாதிரி காரமாகவோ டேஸ்டாகவும் இருக்காது. வெங்காயம், ரம்பையில், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, அதோட கராம்பு எல்லாம் வதங்கிய பிறகு கடைசியாக நச்சீரகம், பெருச்சீரகம் சேர்த்த தூள், வெட்டு மிளகாத்தூள். இது விருப்பமண்டா போடலாம், இல்லாட்டி விடலாம். போட்டு நல்லா கிளறுவோம். ஒரு பக்கம் பிலாக்கொட்டையும் கனவா மீனோட தலையும் அவிஞ்சு கொண்டு இருக்கு. இப்போ பார்ப்போம். நல்லா அவிஞ்சி வருது. இப்போ நல்லா அவிஞ்சிட்டுது. இனி இதுக்குள்ள 2வது தேங்காய் பால், அதாவது செகண்ட் கோகோனட் மில்க் 1 கப் போடுவேன். விட்டு அது 2 நிமிஷம் கொதிச்ச பிறகு இப்போ அந்த கறிமிளகாய் வதக்கின கலவையை அதுக்குள்ளே கொட்டுவோம். இப்போ அடுப்பு பண்ணியாச்சு. தேசிக்காய் புளி கறி ரெடி. நன்றியுடன் தீபாரமணன்.